ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பீகாரில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி வெற்றி பெற்றது. மொத்தம் 243 உறுப்பினர்கள் கொண்ட பீகார் சட்டசபையில் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 85 எம்எல்ஏக்கள், பாரதிய ஜனதாவுக்கு 88 எம்எல்ஏக்கள் பலம் உள்ள போதும் தேர்தல் நேர வாக்குறுதியின்படி ஐக்கிய ஜனதா தளத்திற்கு முதல்வர் பதவியை விட்டுக் கொடுத்தது பாரதிய ஜனதா. ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த நிதிஷ்குமார் 10வது முறையாக முதல்வர் பொறுப்பேற்று சாதனை படைத்தார். முதல்வர் பதவியேற்ற சில நாட்களிலேயே நிதிஷ்குமார் ராஜ்யசபா எம்பி தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். பார்லிமெண்டில் ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்றதை அடுத்து எம்எல்ஏ பதவி மற்றும் முதல்வர் பதவியை துறந்தார். இதையடுத்து கடந்த 15ஆம் தேதி பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி புதிய முதல்வராக பதவியேற்றார். பீகார் முதல்வராக பதவியேற்ற சாம்ராஜ் சௌத்ரி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினார். பீகார் சட்டசபையில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு 201 எம்எல்ஏக்கள் ஆதரவு உள்ளதால் சௌத்ரி தலைமையிலான அரசு தைரியமாக நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொண்டது. சட்டசபையில் முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி முதலில் உரையாற்றினார். தனது தலைமையிலான அரசுக்கு ஆதரவளிக்கும்படி கூட்டணி கட்சிகளிடம் வலியுறுத்தினார். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் பேசினார். முதல்வர் எதிர்க்கட்சித் தலைவர் இடையே காரசார விவாதம் நடந்தது. பின் நடந்த குரல் ஓட்டெடுப்பில் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அரசை ஆதரித்ததால் நம்பிக்கை ஓட்டெடுப்பில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி அரசு வெற்றி பெற்றதாக சபாநாயகர் அறிவித்தார். माननीय सदस्यगण, अब मैं मूल प्रस्ताव को रखता हूं। प्रश्न यह है कि यह सभा वर्तमान राज्य मंत्रिपरिषद में विश्वास व्यक्त करती है। जो इस प्रस्ताव के पक्ष में हाँ कहें, जो इस प्रस्ताव के पक्ष में ना कहें। मैं समझता हूं कि पक्ष में बहुमत है, यह प्रस्ताव स्वीकृत हुआ. இதையடுத்து ஆளும் கூட்டணி எம்எல்ஏக்கள் சட்டசபையில் மேஜையை தட்டி ஆர்ப்பரித்தனர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தனக்கு ஆதரவாக நின்ற பாரதிய ஜனதா, ஐக்கிய ஜனதா தளம், எல்ஜேபி, ஹிந்துஸ்தான் ஆவா மோர்ச்சா, ஆர்எல்எம் உள்ளிட்ட என்டிஏ கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுக்கு முதல்வர் சௌத்ரி நன்றி கூறினார். தன்னை முதல்வராக தேர்ந்தெடுத்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோருக்கு சாம்ராஜ் சௌத்ரி நன்றி கூறினார். இதன் மூலம் முதல்வர் பொறுப்பேற்ற 10 நாட்களில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வென்று சாதனை படைத்தார் சாம்ராஜ் சௌத்ரி.